ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீண்ட நேரமாகவே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருந்தேன். மனிதர்கள்லாம் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நடந்துக்கிறாங்களே. ஒருத்தர் கூட உன் மனசை புரிஞ்சுக்க மாட்டாங்களே. நீ கஷ்டப்படும்படியும் கவலைப்படும்படியும் யாராவது எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்காங்களே. எப்போதுமே எல்லாரும் சுயநலத்தோடு நடந்துக்கிறாங்களே நினச்சி நீ மனசு உடஞ்சி போக வேணாம். யார் எப்படி பேசினாலும் என்ன செஞ்சாலும் எப்படி நடந்து கொண்டாலும் கூட அவங்கள அவங்க போக்கிலேயே விட்டுடு. யாரை போயும் வற்புறுத்தி உன்னை புரிய வைக்கவும் முடியாது, அவர்களிடமிருந்து அன்பை பெறவும் முடியாது. நீ பொறுமையா அமைதியா நம்பிக்கையோடு இருந்தீனா நீ நினச்ச அந்த நல்ல விஷயம் கண்டிப்பா உன் வாழ்வில் நடக்கும் என் செல்லமே. உன் மனசுல எப்போதும் தைரியம் இருக்கும்படி பார்த்துக்கோ. நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். உன்கிட்ட இருந்து இனி வாழவே விருப்பம் இல்லை, என்னடா வாழ்க்கை இதுன்ற சலிப்பும் வெறுப்பும் கலந்த வார்த்தைகள் வரவே கூடாது என் செல்லமே. உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ எதை நினைச்சும் பயப்படக்கூடாது. எல்லா வகையிலும் உனக்கு நியாயம் கிடைக்கவும் எல்லா விஷயங்களும் நல்லபடியாய் நடக்கவும் இந்த வராகி தாய் உனக்கு துணையாக இருப்பேன். உனக்கு பிடிக்காத விஷயங்களும் உனக்கு விருப்பமில்லாத விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்குதே நினச்சி மனக்கலக்கம் அடையாதே. உனக்கு பிடிக்காத விஷயங்களை நான் நடத்துகிறேங்கிறது உனக்கு மருந்து கொடுப்பது போலதான். ஒரு தாய் தன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனா அது சரியாகுவதற்காகவே கசப்பான மருந்தை கொடுத்தால்தானே அதை சரி செய்ய முடியும். அதே போலதான் இப்போது நான் உனக்கு கசப்பான மருந்து கொடுத்து உன் வாழ்க்கை இனிப்பானதாக மாற்றி காட்டுவேன். நீ கவலையை விட்டுவிடு என் செல்லமே. எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் நான் தான் செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன் வேலையை மட்டும் கண்ணும் கருத்துமா கவனமாக செய்துவிடு. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலை கொள்ளவோ பயப்படவோ அவசியமே இல்லை. உன்னுடைய எண்ணம் சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும். உன் நல்ல மனசுக்காக தானே இந்த வராகியம்மா நானும் உன் கூடவே இருக்கேன். நிச்சயமா நீ கேட்டது போலவே எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு சரி செஞ்சிடுறேன். அது மட்டும் இல்லாமல் உன் வேலையிலையும் உன் வாழ்க்கையிலையும் கூட எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். எப்போவுமே நீ மகிழ்ச்சியாக இருக்கணும். உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் யதார்த்தத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கொண்டாயே ஆனால் உன் வாழ்க்கை இனிமையாக உனக்கு பிடிச்சது போல நிச்சயமாக மாறும். நான் உன் கூட துணையாக இருந்தும் கூட நான் உனக்கு நல்லது எதுவுமே செய்யலை, உன்னை நான் கண்டுக்கவே இல்லைன்னு என்னை பற்றி நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நீ எதிர்பார்த்ததை விட பல நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கணும்னு நினச்சி தான் நான் உன் கூடவே இருந்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே எதிர்பார்த்த இடத்திலிருந்து கண்டிப்பாக மன மகிழ்ச்சியை தரும் விதத்தில் உன்னிடம் வந்து சேரப்போகுது என் செல்லமே. உன்னை கெடுக்கிறதுக்கு பல பேர் இருந்தாலும் உன்னை காப்பாற்றுறதுக்காக இந்த வராகியம்மா நான் இருக்கேன்றதை தெரிஞ்சுக்கோ. உன் கவலைகளை எல்லாம் உன்னிடமிருந்து விடுவித்து எல்லா சந்தோஷங்களையும் உன் வாழ்க்கையில் தரப்போகிறேன். அவங்க இவங்கன்னு 1000 பேர் 1000 விதத்தில் 1000 விஷயங்களை சொல்லலாம். நீ ஒருபோதும் எதை நினச்சும் வருத்தப்பட வேணாம். யார் என்ன சொன்னாலும் அனைத்தையும் சரி செய்ய இந்த வராகியம்மா நான் இருக்கேன்றதை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருந்தாலே எல்லாவற்றையும் நான் சரி செய்து விடுவேன் என் செல்லமே. நடக்கும் அத்தனை விஷயங்களும் ஒரு காரண காரியத்தோடு தான் நடந்துக்கிட்டு இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக இரு. இப்போ உன் வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்களையும் இருக்கிற சூழ்நிலையும் வச்சு நீ எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக ஆக்கி கொடுக்க இந்த வராகியம்மா நான் இருக்கிறேன்றதை புரிஞ்சுக்கிட்டு மனசில் குழப்பம் இல்லாமல் அமைதியாக இரு. நீ ஒருபோதும் எதுக்காகவும் கவலைப்படாத. எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்கணும், எல்லாமே நீ ஆசைப்படுறது போல நடக்கணும்னு ஒருபோதும் நினைக்காதே என் செல்லவே. உன் மனசில் எப்போவுமே இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ நினைக்கிறது தப்பு இல்லை.
யாராக இருந்தாலும் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், எனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு தான் நினப்பாங்க. ஓ நல்ல மனசுக்கு நீ நிச்சயமாக நல்லா தான் இருக்க போகிற. ஆனால் அதுக்கு முன்பாக இப்படி உன் வாழ்க்கையில் வளர்க்கக்கூடிய பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் கூட எதிர்கொள்ள தயாராகு. எல்லாவற்றையும் உன் நன்மைக்காக மட்டும்தான் நான் செய்கிறேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உனக்கு சாதகமில்லாத விஷயங்களையும் உனக்கு பாதகத்தை தரக்கூடிய விஷயங்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சுட்டு முழுவதையும் உன் நன்மைக்காக மட்டுமே நான் நடத்தி தரப்போகிறேன். எல்லாத்தையும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்குவேன்ற எண்ணத்தோடு தைரியமாக இரு. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நான் உனக்கு சரி செஞ்சு சமாளித்து தர்றேன். நீ ஒருபோதும் பயம் கொள்ள வேண்டாம் என் செல்லமே. உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை இந்த வராகி அம்மா கொடுப்பேன்னு நம்பு. நீ ஒருபோதும் எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. நீ கவலைப்படுறதையும் வருத்தப்படுறதையும் இந்த வராகி தாய் விரும்ப மாட்டேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் பொருள் நஷ்டம் வந்திருக்கலாம், பண கஷ்டம் வந்திருக்கலாம், மன நஷ்டம் வந்திருக்கலாம். இப்படி சிக்கலும் கஷ்டமும் நஷ்டமுமா உன் வாழ்க்கை இருக்கேன்னு நினச்சி நீ புலம்பாம கொஞ்சம் அமைதியாக இரு. இனி எந்த விதத்திலும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே நினச்சி பொறுமையாக இருந்தீனா நடப்பவை அனைத்தையும் நல்ல விதத்தில் இந்த வராகியம்மா நான் முடிச்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து வரக்கூடிய திருப்பங்களால் கண்டிப்பாக உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறதான் போகுது. உன் வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்கள் உனக்கு பயத்தை தருவது போல இருந்தாலும் நீ ஒருபோதும் அச்சம் கொள்ள வேண்டாம். இப்போதைக்கு உனக்கு பயத்தை தரக்கூடிய விஷயங்கள், உன்னை பயமுறுத்துவது போல நடக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக நன்மையாகத்தான் முடியும். நீ சில பேர்கிட்ட இருந்து விலகினாலும் உன் மதிப்பு ஒருபோதும் குறைஞ்சு போக போகிறதில்ல. நீ எப்போதும் உயர்வான இடத்துல உன்னை நினச்சிக்கோ. நீ யாரையாவது விட்டு விலகினாலும் சரி, அல்லது வேறு யாராவது உன்னை விட்டு விலகி போனாலும் சரி, நீ அதை பற்றின யோசனையே இல்லாமல் நீ செய்ய வேண்டிய விஷயங்களில் முழு கவனத்தையும் செலுத்தும் போது கண்டிப்பாக உனக்கான நல்லது நடந்தே தீரும். உன்னை விட்டு விலகி போனவங்க எல்லாம் தானாக உன்னை தேடி வரும்படி நான் செய்ய போகிறேன். நீ செய்த நல்ல கர்மாக்கள் கண்டிப்பாக உன்னை உயர்த்தி பிடிக்கும். நீ யாரையும் பகைச்சிக்கவோ வெறுக்கவோ வேணாமென் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ வளர்ச்சி பெற்று முன்னேறி நல்லபடியாக வாழும்படி இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன். அன்பும் கருணையும் மட்டும் எப்போதும் உன் மனசில் இருந்ததுன்னா பல நன்மைகள் நிச்சயமாக உனக்கு நடக்கும். உன்னுடைய முயற்சிகள் எந்த விதத்திலும் தோற்று போகாத அளவுக்கு இந்த வராகியம்மா உனக்கு துணையாக நிற்பேன். நீ என் மேலே பக்தி செலுத்துவதையும் அன்பு செலுத்துவதையும் தவிர வேறு எதையுமே நான் உன்கிட்ட எதிர்பார்க்கறது கிடையாது. கண்டிப்பாக நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உன் வாழ்க்கையை மாற்றுவேன்றதை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக இரு. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு உயருமென் செல்லமே. பிரச்சனைகளுக்கெல்லாம் சிறந்த தீர்வுனா அது பொறுமை தான். நீ மட்டும் பொறுமையாக இருந்தீனா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பதில் கிடைக்கும். இதுவரைக்கும் நடக்காமல் போன விஷயங்களும் நீ நினைச்சதற்கு மாறாக நடந்த விஷயங்களும் அனைத்தையும் நான் சரி செஞ்சிடறேன். நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய் என் செல்லமே. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் இந்த வராகியம்மா வெற்றியை கொடுத்தே தீருவேன். சில விஷயங்கள் வேணும்னா உனக்கு சிரமங்களையும் பிரச்சனைகளையும் தருவதாக இருக்கலாம். அப்படி சிரமங்களையும் சிக்கல்களையும் பிரச்சனையையும் தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நான் சரி செஞ்சு உனக்காக நான் துணையாக நின்று உன்னை பக்குவப்படுத்தி காட்டுறேன். நீ ஒருபோதும் சிக்கல்களை பற்றி யோசித்து மனபாரத்தை உருவாக்கி கொள்ளாதே. எல்லாமே உனக்கு சாதகமாக முடியும்படியும் நீ சந்தோஷமாக வாழும்படியும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் நீ எப்போதுமே உன் தாய் தந்தைக்கு முக்கியத்துவம் கொடு. அவங்க இல்லாமல் நீ இந்த உலகத்தில் பிறக்கவில்லை தானே. அதே போல உன்னையே நம்பி இருக்கும் எந்த உறவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோ. அதே போல உன்னை தேவைக்காகவும் காரியத்துக்காக மட்டுமே தேடி வரக்கூடிய உறவுகளை தேவையே இல்லைன்னு ஒதுங்கி நின்று விடு. உனக்கான போலியான உறவுகள் யாரு?
உண்மையிலேயே ஓ மேலே அன்பு வச்சிருக்க நல்ல மனிதர்கள் யாருங்கிறத நான் உனக்கு அடையாளம் காட்டுறேன். இனிமேலும் நீ ஒருபோதும் காலம் தாழ்த்தாதே. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கும்படியும் உனக்கான நல்லது நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் செஞ்சு காட்டுறேன். உன் துயர் துடைத்து உன் துன்பத்தை போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காகவே நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கேன். நான் விரும்பாம யாரும் என்னை தேடி வர முடியாது. கண்டிப்பாக நீ இழந்ததையெல்லாம் உன் வாழ்க்கையில் உன் கைகளில் நான் மீட்டு தருவேன் என் செல்லமே. வாழ்க்கையில் எப்போவுமே பிடிச்சதெல்லாம் கிடைக்கிறதும் இல்லை, கிடைச்ச எல்லாவற்றையும் பிடித்தது போல மாற்றவும் முடியாது. இதுவரைக்கும் நீ இப்படி வேணா வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இனிமே உன் வாழ்க்கைங்கிறது நான் சொல்லப்போவது போல்தான் இருக்க போகுது. நீண்ட ஆயுளோடும் நிம்மதியான வாழ்க்கையோடும் நீ அழகாக வாழும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உனக்குன்னு நிர்ணயிக்கப்பட்ட உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செய்ய பழகு. உனது உடல், உன்னுடைய பேச்சு, உன்னுடைய உயிர் முழுவதையும் நான் ஆக்கிரமிச்சிட்டு நீ எப்போதும் நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையா, நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய பிள்ளையாக மாற்றி காட்டுறேன் என் செல்லமே. நீ முழுவதுமாக என்னை நம்பி என்னை என்னிடமே அர்ப்பணம் செய்து கொண்டாயே. ஆனால் நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கும் விசுவாசத்துக்கும் சரணடைந்ததற்கும் சேர்த்தே பலனாக உன் வாழ்க்கையை அழகானதாக நான் ஆக்கி கொடுப்பேன். இரவும் பகலும் எப்போதெல்லாம் உனக்கு நேரம் கிடைக்கிறோ அப்போல்லாம் நீ ஒருத்தவங்களை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்க. அவங்க மூலமாக உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷங்களையும் பார்த்துருக்க, சங்கடங்களையும் பார்த்துருக்க. ஆனால் இனிமே உனக்கு பிடிச்ச அந்த நபர் மூலமாக, நீ நினைக்கக்கூடிய அந்த நபர் மூலமாக இனிப்பும் சர்க்கரையும் போல, அலையும் கடலும் போல சந்தோஷமான விஷயங்களை மட்டுமே நீ பெறப்போற. உன் வாழ்க்கை முழுவதையுமே இப்போது என் பொறுப்பில் ஏற்றுக்கிட்ட நான் இனி எந்த விஷயத்திலும் யார் மூலமாகவும் உனக்கு எந்த கஷ்டமும் வராத அளவுக்கு உனக்கு துணையாக உன் கூடவே நிற்க போகிறேன். இனிமே நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம் என் செல்லமே. என்னை நோக்கி வந்த உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி தரப்போகிறேன். எந்த சுயநலமும் இல்லாத பொதுநலமான நல்ல வாழ்க்கையை நல்ல நினைப்போடு நீ வாழ தயாராகு. உன் மனசில் ஓடுற விஷயம் என்ன, நீ என்ன யோசிக்கிறன்னு எல்லாமே எனக்கு தெரியும். நீ கவலைப்படுற அளவுக்கு எதுவுமே ஆகாது என் செல்லமே. உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருக்கிறதால எந்த பயமும் கவலையுமின்றி நீ நிம்மதியாக இரு. உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்களையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ எதிர்பார்த்த இடமாற்றம் நிச்சயமாக உனக்கு உண்டாகும். உன் வாழ்க்கையில் நீ பெரிய பெரிய மாற்றத்தை நோக்கி செல்ல போகிறாய். சில நேரம் வாழ்க்கை வலுக்கட்டாயமாக சில மாற்றங்களை உனக்கு திணிக்கும். அப்படிப்பட்ட பல விஷயங்கள் இப்போது உனக்கு நடக்க போகுது. உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே உனக்கு பயமாகவும் பிரச்சனையாகவும் இருந்தாலும் அது உன் நன்மைக்கு தான் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோ என் செல்லமே. இப்போது உன் வாழ்வில் நிகழும் அத்தனை விஷயங்களையும் உனக்கான மாற்றமாக எடுத்துக்கொண்டு அதை தைரியமாக ஏற்றுக்கோ. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை பார்த்தும் பயப்படவே வேணாம். கண்டிப்பாக உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல்தான் நான் அமைச்சு தரப்போகிறேன். முதல்ல உன்னை நீ மாற்றத்திற்கு தயார்படுத்திக்கொள். நீ நினச்சது போல உனக்கு நல்வாழ்க்கை அமையும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா செய்வேன் என் செல்லமே. பல பிறவிகளாக உன் கூடவே தான் இந்த வராகி அம்மா வந்துக்கிட்டு இருக்கேன். இனிமேலும் இந்த பிறவியிலும் கூட உன் கூடவே இருந்து உனக்கான நல்வழிகளை காட்டப் போகிறேன். நான் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கேன்ற அந்த எண்ணத்தோடு நம்பிக்கையோடு என் கரத்தை விடாமல் பிடிச்சிக்கிட்டினா கண்டிப்பாக உனக்கான விஷயங்களிலெல்லாம் வெற்றி கிடச்சி உன்னுடைய குறிக்கோளை அடைந்து நீ நிச்சயமாக சாதிப்பாய் என் செல்லமே. உண்மை இருக்கிற இடத்துல பிடிவாதம் இருக்குன்ற மாதிரி நீ எல்லார்கிட்டையும் உண்மையாக நடந்துக்கிறதால அதே போல் எல்லாரும் இருக்கணும்னு எதிர்பார்க்குற. ஆனால் மற்றவங்க நீ எதிர்பார்த்தது போல் இல்லையே நினச்சி வருத்தப்படாத. யார் எப்படி இருந்தாலும் நீ நீயாக இரு. அன்பு இருக்கும் இடத்தில் அதிக அளவில் நேர்மையும் இருக்கும், கோபமும் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் இந்த வராகி அம்மா எந்த சூழ்நிலையும் உன்னை கைவிற்ற மாட்டேன் என் செல்லமே.
உண்மையாகவும் நேர்மையாகவும் அன்போடும் வாழக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னை எல்லா விதத்திலும் சிறப்பாக வாழ வைக்க நான் முடிவெடுத்துட்டேன். நீ ஒருபோதும் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துட வேணாம். இதுவரைக்கும் உனக்கு கஷ்டமாக இருந்த வாழ்க்கையை எல்லாம் சரி செஞ்சு இனி வரக்கூடிய நாட்களை பிரகாசமாக வெற்றிகரமானதாக ஆக்குவேன்.